ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம வந்து பீகூன் கோரியும் செய்ய போகிறோம். பீகூனில் வந்து பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 லேயர் எடுத்து போட்டிருக்கேன். லேயராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவும் போடலாம். ஃபுல்லாக போட்டால் ஒரு 8 பேருக்கிட்டலாம் சாப்பிட்லாம். ஓகேயா? காலையில் டிஃபனுக்கு தான் செய்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சு அந்த கொதி தண்ணீரை வந்து நம்ம வந்து ஊற்றணும். அதாவது சாதாரண தண்ணி, பைப் தண்ணியும் போட்டுட்டு கொதி தண்ணியும் போடணும். 2 தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். எல்லாமே ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து சாஃப்டாக போயிடும் சில பீகூன். ஓகேயா? இது நம்மளை பார்க்கல அணில் சேமியா மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து பீகூன்னு இங்கே சொல்லுவோம். இங்கேருந்து வாங்கிட்டு போனது தான். இருக்க பிள்ளைங்க வாங்கி கொண்டே கொடுக்குறீங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து அது எப்படி பெரட்டுறதுன்னு கூட தெரியலை. இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு செய்யணும். இறால் காஞ்சது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இறால் இல்லைன்னா நெத்திலி கரோட போடலாம், கூனி போடலாம். ஓகே. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 4 பல் எடுத்துருக்குது. அதை வந்து தண்ணிக்குள்ளே ஊறணும். இப்போ கேபேஜி, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இது ஃபுல்லாக நம்ம வந்து பொடிசாக கட்டிங் பண்ணணும். ரொம்ப அலூசாக வேண்டாம், ஓரளவு கட்டிங் பண்ணணும். இப்போ பீகூனுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெறும் பச்சை தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து பச்சை தண்ணி ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சுருக்கோம். லேசாக வந்து கட்டிங் பண்ணி விட்டுக்குறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஹாட் வாட்டரும் சாதா தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம இப்படி இந்த சைஸாவது கட்டிங் பண்ணணும். ரொம்ப நரம்பு மாதிரி கட்டிங் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்காவது நம்ம கட்டிங் பண்ணணும். ரொம்ப பெரிய சைஸாக இல்லைனாலும் இந்த அளவுக்கு மீடியம் சைஸாக கட்டிங் பண்ணிக்கிறணும். சரியா? கேபேஜை மட்டும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட்டிங் பண்ணியாச்சு. கட்டிங் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சுப்பா. சில்லி வந்து ஒரு 2-3 சில்லி போட்டுக்கிறோங்க. அப்புறம் பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே உரிச்சாச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், இறால் எல்லாமே ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து பீகூன் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஊறிடுச்சு. இப்படி கை வச்சா இப்படி நல்லா இது பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரட்டுறது சிரமம். அதனால் எப்போவுமே வந்து ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணியை வடிச்சிடணும். இப்போ தண்ணியை வந்து நம்ம வந்து ஒரு சலடை வச்சு வடிச்சிருங்க. இந்த பக்கத்தில் வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இடிகளில் வச்சு எனக்கு இடித்தாச்சு. ஏன்னா திடீர்னு கரண்டு போயிட்டனால நான் இடிகளில் வச்சே இடிக்கிறேன். ஒன்றாத்தான் இடிக்க முடியும். அகலமான இடிகளை நீங்கள் குத்துக்கல்ல வாங்கி வச்சுக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப சிரமம் இடிக்கிறதுக்கு. கொஞ்சம் அகலமான குத்துக்கல்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து சில்லி சாஸ் வந்து இது தான் இருந்துச்சு, அதனால் இதை வச்சு தான் நான் செய்கிறேன். நீங்கள் சில்லி சாஸ் வந்து மேக்கி அந்த மாதிரி உள்ளதில் வாங்கிக்கிறேங்க. அப்புறம் எண்ணெயில் வந்து நம்ம வந்து இடித்து வச்சதை போடுங்க. மிக்ஸி உங்களுக்கு கரண்ட் இருந்தால் நீங்கள் மிக்சியில் நல்லா சுற்றிக்கிறேங்க. அது இன்னும் நல்லது. ஓகே. நான் லேசாக இடித்து போடுறேன். நம்மளுக்கு இன்றைக்கி கரண்ட் இல்லை, அதனால். இப்போ வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து இது இறால் எல்லாமே வந்து நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்ததோட சில்லி பேஸ்ட்டு இந்த நேரத்தில் போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேண்டாம், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. நான் வந்து சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போடுறேன். இது வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் சில்லி பேஸ்ட்டே போடலாம். இப்போ இதில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கலே இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போடணும். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கேபேஜி எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் போட்டு வதக்கிற வேண்டியது. எல்லாமே சும்மா அரை வேக்காடுக்கு வதக்கினா போதும். ரொம்ப சாஃப்டாலாம் வேக வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சில்லி சாஸை போடுங்க. நீங்கள் எப்போவுமே மேக்கியோடது வாங்கி வச்சுக்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லோக்கல் பிராண்ட்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, அதை பார்த்துக்கிறேங்க. சரியா? இந்த சில்லி சாஸ் அவ்வளோ நல்லா இல்லை. சரி, பீகூனுக்கு தானே நான் போட்டுட்டேன். சாஸ் சில்லிலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போடுங்க, பீகூனை போடுங்க. ஓகே. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நூடுல்ஸ்ன்றதுனால இதே முறையில் செய்யுங்கலாம் நல்லாத்தான் இருக்கும். என்ன கொஞ்சோண்டு சோயா சாஸ் போடணும். அதாவது ஸ்வீட் சோயா சாஸ்ன்னு இருக்கும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. எங்கள் ஊரில் வந்து சோயா சாஸ் இல்லை, நானும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகல. அப்புறம் ஆப்பச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பீகூனில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் நீங்கள் வந்து நெத்திலி கரோட பொரித்து அதில் மிக்ஸ் பண்ணலாம், சிக்கனை பொரித்து அதில் மிக்ஸ் பண்ணலாம், தவ்ஃபு அதை பொரித்து கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம், பன்னீர் அதை கூட நீங்கள் பொரித்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து காலை டிஃபனுக்கும் ஓகேயாக இருக்கும், ராத்திரி டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வலுவலம்டான். அஸ்ஸலாமு அலைக்கும்.